இன்றைய தினமும் இயேசுநாதர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிவே எடுக்க முடியலை. வேலை செய்தாலும் இருமனம், நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வாய்க்குமா வாய்க்காதா, இப்படியே இப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு படித்தா படிப்பு வருமா, பரீட்சை எழுதுனா வெற்றி பெறுவேனா, இல்லை நான் ஆரம்பிக்கிற தொழில் வியாபாரம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இருமனம் வந்துக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ப வேண்டியவரை நம்பாமல் நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறபடினால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் குழப்பம், டெய்லி டென்ஷன், எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சந்தேகம், அவிசுவாசம், குழப்பம், அந்த குழப்பத்தினால கோபத்தினால வீட்டில் பிரச்சனை, கம்பெனியில் பிரச்சனை, சொந்தக்காரங்கிட்ட பிரச்சனை, இதெல்லாம் ஓச்சிருங்க. ஆண்டவரை நம்முடைய மனதில் வச்சா நம்ம வேலை ஒழுங்காக நடக்கும். இயேசுநாதரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்முடைய சந்தேகம் போயிடும், குழப்பம் போயிடும், கவலை போயிடும், பின்மாற்றம் போயிடும். நம்ம அநேகனர் அவரை மறக்கிறதுனால வருகிற பிரச்சனை தான் இது. பவுல் அதுக்கு என்ன சொன்னது, டான் 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 அடிச்சாங்க. தெளிவுள்ளவனாக இருந்தான். வாசி கேட்போமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 3:6. அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். தெளிவாட்டிக்கிறான். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சுகிறார், விளைய செய்கிறது தேவன். நடும்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வரல, இது வளருமா, விளையுமா, விளையாதா, இது ஆசீர்வாதத்தை தருமா தராதெல்லாம் கிடையாது. கர்த்தரை நம்பினா தைரியமாக விதையை விதைத்தான், வசனத்தை விதைத்தான், பிரயாசத்தை பெரிய விளைச்சலை தந்தது. ஏன் அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்கிறான். நான் நட்டேன், எதனால் நட்டேன்? கர்த்தரை நம்பி நட்டேன். அப்போ நீங்கள் வேலை செய்யும் போதும், தொழில் ஆரம்பிக்கும் போதும், ஊழிய ஆரம்பிக்கும் போதும் மனுஷனை நம்பாதீங்க. எந்த காரியத்தை துவங்கினாலும் யாரையும் நம்பி துவங்க, கர்த்தரை நம்பி. ஏன்னா அவர் தான் விளைச்சலை தரணும். நம்ம நடலாம், இன்னொரு ஆளை நீர் பாய்ச்சலாம், விளைச்சலை தருகிறவர் யார் தான்? ஆண்டவரை இயேசு தான். அதனால் உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவர் தான். ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிக்கும். அதைத்தான் அங்கே உபாக புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தா பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்கிறாரு? உபாகம் 28:8 பாருங்கள். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உன்னை என்ன செய்வேன்? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அதான், நீ எந்த வேலை செய்தாலும் சரி. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய கவர்மெண்ட் வேலை கிடைச்சா தான் அப்படின்னு. எந்த வேலை வேணாலும், எந்த வேலை வேணாலும் செய்யும், எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தரை நம்பி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அதில் ஆசீர்வாதத்தையும் விளைச்சலையும் கர்த்தர் தருவார். ஏன் சந்தேகத்திலே போகிறது? எந்த வேலை செய்தாலும் சந்தேகம், எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சந்தேகம், ஜோம் பண்ணாலும் சந்தேகம், பாடினாலும் சந்தேகம், யாராவது எதை சொன்ன, இப்படியே இருந்தால் வாழ்க்கை என்ன செய்கிறோம்? கவலையாகவே இருக்கும். விலையை செய்கிற கர்த்தரை நம்புங்க. ஈசாக்கு பாருங்கள், பஞ்சம், ஆனால் சொன்னது கர்த்தர், நீ இருப்பான்னு அவனை ஆசீர்வதிப்பார். அவரை நம்பினா எங்கே போய் தண்ணி கொண்டு வந்தால் என்ன செய்தான்னு தெரியாது. விதைச்சான், ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏன்னா அவன் கர்த்தரை நம்பி தோண்டு, எங்கேனாலும் கிணற தோண்டுனா மூடுதான், தோண்டி அடி எங்கே நான் எங்கே எவ்வளோ தான் தூரம் தான் வாரான். தோண்டுனா கர்த்தர் சுரக்க நீரூற்றை கொடுத்தார், ரகபோத்துன்னு வச்சான். அப்புறம் வேலைக்கார தோண்டி பெயர் சேவான்னு வச்சுட்டாங்க பாருங்க. காரணம்னா கர்த்தரை நம்பிடுது. நீங்கள் மனுஷனை நம்பி தோற்று கண்ணீரோடு மன வேதனையோடு நீங்கள் கேட்க, அதை விட்டுருங்க. கர்த்தரை நம்புங்க, நல்ல விளைச்சலை தருவார். காட் பிளஸ் யூ.